வெல்கம். விண்ணை தாண்டுவோம் சேனலில் உங்களை திருப்பியும் வரவேற்கிறேன். நான் உங்கள் திவ்யா பாரத். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் சீரியஸில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜில் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியான டைப்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் இந்தமாரி டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் சொல்லி கொடுக்குறேன். செகண்ட் பார்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி வந்து இந்தமாரி அவுட்லைன் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது தேர்டு வந்து இந்த இமேஜுக்கு பிகைண்டாக, அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி பின்னாடி கொண்டு வர்றது அப்படின்ற பார்ட்டில் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இமேஜை இப்போ நீங்கள் நியூவாக கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த நியூ டாக்குமெண்ட்டில் வைக்கணும். இந்த டெக்னிக்கை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டெக்னிக்கை பார்க்காதவங்க என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஐகான் பட்டனில் கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கணும். இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணுறதுக்கு Ctrl+T அழுத்துங்க கீபோர்டில். அதோட ஸ்கேல் ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, Ctrl- அழுத்தி ஜூம் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துக்கோங்க. அப்போ அந்த இமேஜ் ஸ்கேல் வந்து ஆப்ஷன்ஸ் தெரியும். இதை ஷிஃப்ட் அழுத்தி ட்ராக் பண்ணி கரெக்டாக ஈவனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் ஈவனாக செட் பண்ணி வைக்கணும். இப்போ என்ட்ரு அழுத்தினீங்கன்னா அந்த லைன்ஸ் போயிடும். இப்போ ஈவனாக ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் என்னென்னா Ctrl++. இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு டெக்ஸ்ட்டை கொண்டு வருவோம். இதுதான் டெக்ஸ்ட் டூலு. இப்போ இந்த டெக்ஸ்ட் டூலில் நீங்கள் கிளிக் அழுத்துனீங்கன்னா இந்தமாரி ஒரு பாக்ஸ் வரும். இது டிஃபால்ட்டாகவே ஏற்கனவே ஒரு லெட்டர்ஸ் மாரி இருக்கும். அதில் நீங்கள் இது வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய நேம் விண்ணை தாண்டுவோம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணிட்டு அது மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் டெக்ஸ்ட்டோட ஸ்டைலு, அதாவது ஃபாண்ட் ஸ்டைலு. இது வந்து ஃபாண்ட் சைஸு. நீங்கள் ஏற்றிக்கவும் இறக்கிக்கவும் செய்யலாம். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஏறும், இப்படி இந்த பக்கம் குறைச்சிங்கன்னா குறையும். அதேமாரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ரைட்டில் வரணுன்னா ரைட்டில் கொண்டு போய்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணணுன்னா மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் இருக்குது பாருங்கள். இந்த வேல்யூஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணி எப்படி வரலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ டெக்ஸ்ட் டூவில் டிக் பண்ணி இப்படி ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் வரும். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதுவே டிஃபால்ட்டாக அங்கே வந்து லெட்டர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து டெலிட் கொடுத்துட்டு கூட அது மேலே எழுதிக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடில் இப்போ நான் இதோ டிஃபால்ட் வேல்யூஸுக்கே நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு கேரக்டர், அதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து இங்கேயும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் மேலே சொன்ன மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்குது. இதுலேயும் போய் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அதேமாரி இது வந்து ஃபாண்ட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஃபாண்ட்டோட லென்த்து சைஸு, அதாவது ஃபாண்ட் எந்த லென்த்தில் இருக்கணும், லென்த்து கேப் இருக்கும்ல அது. அடுத்து வந்து ஃபாண்ட்டோட அந்த வேர்டுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ் இருக்குல்ல, அது வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி இல்லைனா அதிகப்படுத்திக்கலாம். இதுதான் இதோட வேலை. அடுத்தது இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இதையும் அதேமாரியே லென்த்து கீழே, அதாவது வேர்ட்டிக்கலாக லென்த்து கீழே இறங்கும். இந்த டெக்ஸ்ட்டில் இதுதான் ஆப்ஷன்ஸு. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பேராகிராஃப் பாருங்கள். இது பேராகிராஃப் டைப்பு. பேராகிராஃபில் எப்படி சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ரைட் வேணும்னா எனக்கு ரைட்டில் வைக்கலாம், லெஃப்ட்டே எனக்கு போதும், லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் இங்கே டிஃபால்ட்டாகவே சேஞ்ச் பண்ணி வேல்யூஸை வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம டைப் ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். டைப் ஆப்ஷன்ஸுன்றது என்னன்னா, இப்போ இந்த பட்டனை அழுத்தினோன்னா எல்லாமே கேப்ஸில் மாறும், அந்த எழுத்து எல்லாமே. அடுத்தது இது வந்து ஸ்மாலில் மாறும். இது வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இது சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷனு, அதாவது A to Bக்கு மேலே வரும்ல, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்றுமா பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கே வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றது தெரியும். இது வந்து ஸ்ட்ரைக் த்ரூ, அண்டர்லைன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைன்ஸ் போகணுன்னா நீங்கள் என்ட்ரு அழுத்துனீங்கன்னா அந்த லைன்ஸ் போயிடும். அடுத்து வந்து நான் செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கொண்டு வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் அவுட்லைன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அந்த இமேஜை ட்ராக் பண்ணி டாக்குமெண்ட்டில் கொண்டு வருவோம். இதுமாரி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ஃபோட்டோஷாப் சீரீஸில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு தெரியும். அடுத்து நான் ஒரு டெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு எழுதிக்கிறேன். அவுட்லைனுன்னு கொடுத்துக்கிறேன். இது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். மவுஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா Ctrl+A கொடுங்க கீபோர்டில் ஆப்ஷனாக. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைஸை கூட குறைச்சிக்கலாம். சைஸை குறைச்சிட்டு மூவ் டூல் வச்சு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த லைனை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை. இப்போ இந்த அவுட்லைனுக்கு நம்ம எப்படி ஒரு கரெக்டாக அந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா அது எப்படி கொண்டு வருவோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு போங்க. அதில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிளிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே எஃப்எக்ஸில் இருக்குல்ல, அதில் போய் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்ட்ரோக்கில் இருக்குது. இப்போ நான் பெல்டிங் ஆப்ஷனில் போயிட்டு திருப்பியும் ஃபில் ஒப்பாசிட்டி இருக்குல்ல, இந்த ஃபில் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சோடனே மாறுது பாருங்கள், எப்படி அவுட்லைன் எஃபெக்ட் வந்து கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு திருப்பியும் நான் அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கவோ பண்ணிக்கலாம். பண்ணோம்னா அந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதிலே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அடுத்தது ஒப்பாசிட்டி. இந்த ஒப்பாசிட்டியை குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே வந்து மெர்ஜ் ஆகும். அதனால இதை குறைக்கக்கூடாது. அடுத்தது ஃபில் டைப். ஃபில் டைப்புன்றது இந்த கலர் மோட். அதாவது அந்த அவுட்லைனில் ஒயிட் கலரில் இருக்கிறத நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரெட்டு வேணும்னா ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிளாக் வேணும்னா பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கலர்லேயே கீழே வந்து கிரேடியன்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னா 2 கலரை மர்ஜ் பண்ணி, அதாவது 2 கலரோ அதுக்கு மேற்பட்ட கலரோ மர்ஜ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதிலே வந்து டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸை கொடுத்து கூட நீங்கள் அந்த அவுட்லைனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கீழே இதிலே வந்து பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்ன்றது அதில் டிஃபால்ட்டாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்தமாரி டிசைன் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்தமாரி அவுட்லைன் வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கே வேணுமோ அந்தமாரி நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பிக்சருக்கு கரெக்டாக ஆப்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளவர்ன்ற வேர்ட்ஸை வைக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த டிசைனில் தான் வருது பாருங்கள் உங்களுக்கு எழுத்து. இந்த பிக்சருக்கு நான் இப்போ கொஞ்சம் கிரேடியன்ட் வைப்ரன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இந்த டூலை பற்றி நான் வந்து செகண்ட் லெசனில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷாப் சீரீஸில். அதை பார்க்காதவங்க கொஞ்சம் போய் அதை பாருங்கள். இல்லைனா நான் ஐகான் பட்டனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். சேச்சுரேஷன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். வைப்ரன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆப்டாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி லெட்டர்ஸை கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து தேர்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து ஒரு இமேஜுக்கு இப்படி லெட்டர்ஸை வந்து பிகைன் பண்ணி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். எந்த இமேஜ்? இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட் கொடுத்துக்கோங்க. அதேமாரி அந்த டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து ட்ராக் பண்ணி இமேஜை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கொண்டு வந்து வச்சு கரெக்டாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து Ctrl+T. நான் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் சொல்லிகிட்ருக்கேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
கரெக்டாக ஷிஃப்ட் அழுத்தி ரீசைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு ஈக்குவலாக சைஸாக வந்து வரும். இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு லெட்டர்ஸையும் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸையும் கொண்டு வந்து பின்னாடி வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அந்த பொண்ணுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு லேயரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ லேயர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரெக்டாங்குலர் டூல் இருக்குது பாருங்கள், அந்த ரெக்டாங்குலர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலரை வரைய போகிறோம். இப்படி வந்து வரைஞ்ச உடனே இங்கே பாருங்கள் அப்பியரன்ஸ் சைடில் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்கன்னா இந்தமாரி கூட டிசைன் வரும். அடுத்தது இந்த ஃபில் இருக்குது பாருங்கள், இந்த ஃபில் எதுக்குன்னா இந்த பாக்ஸில் இப்போ நான் இந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணான்னா அது ஃபில் ஆகும். அது எனக்கு வேணான்னா நீங்கள் வந்து அது தேவையில்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா அந்த லைனோட ஸ்ட்ரோக்கு. இப்போ எனக்கு ஃபில்லு வேணாம், இதை நான் எடுத்து விட்றேன். அடுத்தது ஸ்ட்ரோக்கை பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்குன்றது இப்போ அந்த ரெக்டாங்குலர் லைனுக்கு வந்து எப்படி கலர் வேணுமோ அந்த கலரில் வச்சுக்கலாம். அதை வந்து கீழே 1 பிக்சல் இருக்குது பாருங்கள், அது வந்து எவ்வளோ லைன் சேஞ்ச் வரணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது சைஸு, அந்த லைனோட சைஸு. இப்போ நான் இந்த சைஸில் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரோக்கு வேணாம், அந்த லைன் வேணானாலும் நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த லைன்லே லைனாக வேணுமா டேஷாக வேணுமா அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். எப்படி டிசைன் வேணுமோ உங்களுக்கு அந்த தகுந்தாப்பில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது வேணும்னா வச்சுக்கிறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்துடும். இப்போ மூவ் டூல் வச்சு எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணி புதுசாக நியூ லேயர் மாஸ்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இப்படி தான் வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ப்ரெஷ் டூலுக்கு போய் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டூலில் மேலே சைஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் சைஸு. நீங்கள் இங்கே வேணாலும் சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன பண்ணால் கீபோர்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கீஸ் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவாகும். இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிக்சரில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ அந்த இடத்த மட்டும் பார்ட்டை மட்டும் இது பாருங்கள் எரேஸ் ஆகுது. எரேஸ் ஆகுதா? குட்டி குட்டியாக எரேஸ். ஆனால் கரெக்டாக மர்ஜ் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஆப்டாக பொருந்துகிற மாரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காலிலையும் எரேஸ் பண்ணி கரெக்டாக ஆப்டாக பொருந்துகிற மாரி வச்சு எரேஸ் பண்ணுறேன். இப்படி எரேஸ் பண்ணி தான் வந்து இமேஜை வந்து பின்னாடி கொண்டு வருவாங்க. இப்போ ஆப்டாக கரெக்டாக இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு பின்னாடி தான் அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வர மாரி மர்ஜ் ஆகி நிற்கிது பாருங்கள். இப்படி தான் நம்ம பண்ணோம். இப்போ அடுத்தது ஒரு நியூ லேயர் கொண்டு வந்து இப்போ டெக்ஸ்ட்டை எப்படி பிகைண்டில் கொண்டு போகிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திருப்பியும் டைப் பண்ணுங்கள். நான் பிகைண்டுனே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி இதை வந்து ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் T அழுத்துனீங்கன்னா அது ஸ்கேல் ஆப்ஷன் வரும். அதை ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த லெட்டரை நீங்கள் ரீசைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள், எனக்கு எங்கே அந்த இமேஜுக்கு ஆப்டாக வேணுமோ அந்தமாரி. இப்போ மூவ் டூலை வச்சு கூட மூவ் பண்ணி எங்கே வேணுமோ அதை வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அந்த லைன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது லெட்டருக்கு நடுவில் இருக்க அந்த லைனு, அதனால் குறைச்சிட்டேன். இப்போ பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த லெட்டருக்கு. இந்த பிக்சருக்கு எப்படி டிசைன் பண்ணணுமோ அந்தமாரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு க்ரீன் கலர் வேணும்னா க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜுக்கு எப்படி வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு ஒயிட் வேணும்னா எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பியும் நியூ லேயர் மாஸ்க்கு கொடுக்கணும். அதாவது இதை திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு வாங்க. அதாவது அந்த இமேஜுக்கு வந்து கிளிக் பண்ணி இப்போ ஒரு வேலை இருக்குது, முக்கியமான ப்ராசஸ் இது. அதாவது குயிக் செலெக்ஷன் டூலை வந்து எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த குயிக் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணி மேலே அந்த ப்ளஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பக்கத்தில் இருக்கிறது நம்மளே
கஷ்டமாக இது பண்ணுறது. இது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே கிளிக் ஆகுதோ அந்த செலெக்ஷன் பார்ட்டை வந்து எடுத்துக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் பாருங்கள் அந்த செலெக்ஷன் பார்ட்டை. அதுக்கு முன்னாடி இந்த ஒப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டோட கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிக்சர் இமேஜ் தெரியும். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த குயிக் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜோட அவுட்லைன் வந்து செலக்ட் பண்ணுது பாருங்கள். இது எதுக்குன்னா, இந்த குயிக் செலெக்ஷன் டூலு இந்த அவுட்லைன் மாரி இருக்க பார்ட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் ப்ரெஷ் டூல் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த இமேஜையே ட்ராக் பண்ணி கட் பண்ணி வேறு இமேஜுக்கு கொண்டுட்டு போய் கூட வைக்கலாம். அதுதான் அதோட வேலை. இப்போ ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பிகைன் டெக்ஸ்டில் இருக்க லேயர் மாஸ்க் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூலுக்கு போங்க. திருப்பியும் ப்ரெஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த பிகைன் அந்த எட்ஜ் பார்ட்டு அந்த மூஞ்சில் இருக்க இதுவெல்லாம் வந்து அழிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அழியுது பாருங்கள். ப்ரெஷ்ஷு கம்மியாகணுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இமேஜுக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக மெர்ஜ் ஆகி வரும். இந்தமாரி கரெக்டாக கம்மி பண்ணி வந்து மெர்ஜ் பண்ணுங்கள். இப்போ ட்ராக் பண்ணுற டூல் வந்து ஸ்பேஸ் பாரு, அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்தமாரி கரெக்டாக ஆப்டாக இது பண்ணுங்கள். இப்போ இது பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பிகைண்ட் லெட்டர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஒப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தியிருக்கேன். அதிகப்படுத்தின உடனே பாருங்கள், இப்போ நான் வந்து பெருசுப்படுத்தி காட்டுறேன். கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் அழிச்சிக்கிறேன். கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிகைன் லெட்டர் பின்னாடி வந்துடுச்சு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கா. இதுதான் இதோட டெக்னிக். எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணலாம். இதேமாரி நிறைய நீங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டான வச்சு டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஒரு நிறைய பிக்சரை டவுன்லோட் பண்ணி இந்தமாரி டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து பின்னாடி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே நல்லா புரியும். இப்போ இந்த லைன் வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl D அழுத்துங்க. அந்த லைன்ஸ் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு லெட்டர்ஸை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு பின்னாடி வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ரீகேப் எல்லாம் லெட்டர் பேசிக்கான டெக்ஸ்ட் டைப்ஸை பற்றி சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் லெசனில் வந்து அவுட்லைன், அந்த டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைனாக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். லாஸ்ட்டாக தேர்டாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இமேஜுக்கு பின்னாடி எப்படி மர்ஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். ஓகே கைஸ், இன்றைக்கி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஃபோட்டோஷாப் சீரீஸில் இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் எவ்வளோ புதுசாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நியூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். அப்புறம் வினய் தாண்டுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.